இந்த ரமலான்களையே நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றுக்கு போய் இந்த ரமலான்களை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் நபிகளாருடைய தோழர்களுக்கும் அதாவது இரண்டு முக்கியமான கடமைகள் இருந்தன. ஒன்று இந்த ரமலானில் வணக்க வழிபாடுகள் செய்தல் என்ற அதாவது இபாதத் செய்கிற சந்தர்ப்பத்தில் முழுக்க எங்களுக்கு உள்ளத்தில் என்ன சிந்தனை இருக்குது? எனக்காக இபாதத் செய்கிறேன்னு தானே இருக்குது. தர்மம் செஞ்சாலும் நம்ம நோன்பு வச்சாலும் தொழுதாலும் எது செஞ்சாலும் யாருக்காக செய்கிறேன் இருக்கு? எங்களுக்காக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், எமக்காக நாங்கள் முற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய எல்லாமே எமக்காக முற்படுத்தக்கூடியது தான். ஆனால் எமக்காக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய நிலை என்ன இருந்துச்சு அப்படின்னா, நுஸ்ரத்துத்தீன் இன்னொன்று சேர்ந்து இருந்துச்சு. மார்க்கத்துக்கு உதவி செய்தல். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். நம்ம 5 நேரம் தொழுவது அல்லாவுக்கு செய்கிற உதவி அல்ல. 5 நேரம் தொழுவது என்பது இறைவனுக்கு செய்கிற உதவி அல்ல. இன் தன்சுருல்லாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எது தெரியுமா? தீனுக்கு உதவி செய்கிறது. அப்படின்னா இந்த தீனுக்கு பாதுகாப்பாக, தீனுடைய நிம்மதிக்காக, தீனுடைய மக்களுடைய நிம்மதிக்காக, அந்த பாதுகாப்புக்காக நாம் இருத்தல் என்பது இது சஹாபாக்களோட வாழ்க்கையில் கலந்துருந்துச்சு. அவர்கள் போட்டு தந்த அத்திவாரத்திலும் கட்டிடத்திலும் அந்த வீட்டிலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்கிற நேரத்தில் நம்ம வணக்க வழிபாடுகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அஸ்திவாரத்தை போட வேண்டிய கடமையிலும் அவர்களுடைய சூழ்நிலையிலும் தான் அவங்க என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அதில் தான் அந்த ரமலான் போச்சு. அவங்களுடைய முழு ரமலானும் போனது அதில். முதல் ரமலான் கடமை ஆகுது எத்தனையாவது வருடம்? ஹிஜ்ரி 2வது வருடம். அப்போ 2வது வருடம் எத்தனாவது ரமலான்? முதலாவது ரமலான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரி 10வது வருடம் எத்தனாவது ரமலான்? அப்போ 9வது ரமலான். 10வது வருடம் 9வது ரமலான். அப்போ 11வது வருடம் 10வது ரமலான். ஆனால் ரசூலுல்லாஹ் 11வது வருடம் ரபியுல் அவ்வல் என்ன செஞ்சிட்டாங்க? மரணித்து விட்டார்கள். அப்போ அவங்களுக்கு ரமலான் என்னங்க இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தமாக சந்தித்த ரமலான் 2ல் தான் ஆரம்பிக்குது அப்படி என்று சொன்னார். அந்த கடமை 2ல் தான் ஆரம்பிக்குது என்றா ரசூலுல்லாஹ் 10 வருஷத்தில் 9 ரமலான்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் ரசூலுல்லாஹ் அந்த ரமலானுடைய வரலாறு சொல்லும் ரமலான் என்ற தலைப்பில் நான் இது தனியாக பேசியிருப்பேன். இந்த ரமலானை நீங்கள் எடுத்தீங்க அப்படி என்று சொன்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முக்கியமான 2 ரமலான்கள் இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்துடைய பலத்தையும் இஸ்லாத்துடைய உதவியையும் இஸ்லாத்துடைய பாதுகாப்பையும் முதலாவது நிறுத்திய யுத்தம் எது? பத்ர். ரமலான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட முதல் ரமலான் ரசூலுல்லாஹ் ஹாதிர் அல்ல, ரசூலுல்லாஹ் ஊரில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துடைய நுஸ்ரத்துக்காக வெளிக்கிளம்பி சென்றிருக்கிறாங்க. அதில் நோன்பு பிடித்தவங்க இருக்கிறாங்க, நோன்பு பிடிக்காம பிரயாணி என்பதனால் நோன்பு விட்டவர்களும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ரமலான் எங்களுக்கு முதலாக ரமலான் கடமையாகுதுன்னு வைங்களேன். எங்களோட மனதில் என்ன ஷவுக்கு, என்ன ஆர்வம் இருக்கும் அந்த ரமலானை நம்ம பிடிக்கிறதுக்கு, அந்த ரமலானை கடமையாக பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் சஹாபாக்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ரமலானை அவர்கள் நிம்மதியாக பிடிக்க முடியாது. காரணம், எதிர்த்தரப்போடு என்ன யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அந்த மதீனாவுடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. முதல் ரமலான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு நெருக்கமான உஸ்ஃபான் குதைத் என்ற இடத்துக்கு இடையில நோன்பை விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? நோன்பை விடுகிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வோட முதல் ரமலான். இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய நிம்மதியை தந்தது மக்கா வெற்றி ரமலான். மக்கா வெற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி செல்கிறார்கள். என்ன ரமலானில் என்ன செய்கிறது நடக்கிறத பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் பிரயாணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான 2 அந்த ரமலான்கள், இந்த 2 ரமலான்கள் ஆரம்பமும் கடைசியும் நுஸ்ரத்து தீனோடு தான், மார்க்கத்துக்கு உதவி செய்கிற பயணத்தோடு தான், யுத்த களத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மிகச்சிறந்தவர்கள் நோன்பு நோட்கிறார்கள். அதாவது நம்மளோட வாழ்க்கையில் பிரயாணத்தில் நம்ம என்ன நோன்பை விடலாமா இல்லையான்னு கேட்கக்கூடிய எல்லா பிரயாணமும் பெரும்பாலும் நுஸ்ரத்து தீனுக்கு சம்பந்தம் இல்லை, நம்மளோட சொந்த வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது, மார்க்கத்தோட உதவிக்கு சம்பந்தம் இல்லாத இடம். ஆனால் சஹாபாக்களுடைய நிலை அந்த இடத்துல எப்படி இருந்த இடத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரமலான்கள் நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரமலான்கள் பார்க்கலாம். அவங்க அதாவது பயணம் செய்துவிட்டு 4வது நோன்பு நினைக்கிறேன், 4வது நோன்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பயணம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். யுத்தகலத்துக்கு பனு முஸ்தலக் யுத்தத்துக்கு போய்விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. எப்போ திரும்பி வராங்கன்னா ஷாபான் கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? திரும்பி வராங்க. அப்படின்னு என்ன
களைப்போடு வந்து ரமதான் மதீனால என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்திகளும் எல்லா போராட்டங்களும் நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் சந்திக்கிறாங்க. இந்த ரமதான்கள் நபி அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள், என்ன சூழ்நிலையில் இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மிக போதுமான ஒரு இடம் என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். எனவே இரண்டாவது அம்சம், நம்ம ரமதானை வணக்க வழிபாடுகளோடு நம்ம செய்யக்கூடிய நிம்மதியான சூழ்நிலையில் செய்யக்கூடிய நாம் சஹாபாக்களுடைய லைலத்துல் கதருடைய கூலியை நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன எதிர்பார்க்குறோம்டா, சஹாபாக்கள் அந்த லைலத்துல் கதரில் செய்த வணக்க வழிபாடுகளோடு எதிர்பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இருந்த நிலையே எப்படி என்ற ஒரு போராட்டமான நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக 10 அந்த அதாவது லைலத்துல் கதருடைய அந்த இரவை அடைவதற்காக ஆரம்ப 10 என்ன செய்கிறாங்க, எத்திகாஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அடுத்த ரமதான் என்ன செய்கிறாங்க, அப்போ நிச்சயமாக ரசூலுல்லாஹ் ஆரம்ப 10 ஏத்திகாஃப் இருக்கிறாங்கன்னா அது 3ஆம் ஆண்டு தான் என்ன செய்யுது ஆரம்பிக்குது. அவங்களுக்கு முதலாவது அந்த 2வது ஹிஜ்ரியில் என்ன செய்யலை, கிடைக்கல. முதலாம் நோம்பில் அந்த சந்தர்ப்பம் என்ன செய்யலை, கிடைக்கல. அப்போ 2வது 3வது வருஷம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுப்பத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது அதுக்கு இப்போ இதில் அடுத்த இதில் தான் இது இருக்கலாம்னு ரசூலா நினைக்கிறாங்க. அதில் 1, 2, 3 தடவைகளோ ரசூலாங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, நடுப்பத்தில் ஏத்திகாஃப் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10க்கு என்ன செய்கிறாங்க, வராங்க. கடைசிக்கு 10 வந்து முடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுத்தம். அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஏத்திகாஃப் இருக்க வேண்டிய. அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏத்திகாஃப் இருக்க முடியாமல் போகுது. காரணம் சனத்துல் வஃபூத், அதாவது என்ன தூதரக முயற்சின்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொருவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் மதீனா பள்ளிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த பகுதி, இந்த 2வது குறிப்பு 1வது குறிப்போடு சம்பந்தப்பட்டது. நமது ரமலான்கள் பன்மடங்காக வேண்டுமென்றால், நமது ரமலான்கள் நிறைய கூலி வர வேண்டுமென்றால், நமது ரமலான்கள் நமக்கு தெரியாத பன்மடங்கான கூலிகளை எழுதப்பட வேண்டுமென்றால், நம்ம சந்திக்கிற சோதனைகளுக்கு மத்தியில் நம்ம அதை செய்வது, அது அல்லாஹ்வுடைய தீனுக்கான ஒரு சோதனையாக இருந்தால் அது அதைவிட பன்மடங்கு நன்மை என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது நினச்சி பாருங்க, இதை நம்ம புரிந்து கொண்டு பாருங்க. நம்ம என்ன செஞ்சிடறோம்டா, சோதனை வராத ஒரு சூழ்நிலையில் வணக்க வழிபாடுகளை நினைக்கிறோமே தவிர சோதனை வரக்கூடிய சூழ்நிலையில் தவிர்க்க பார்க்குறோம், அதை தவிர்க்க பார்க்கிறோம். சோதனைகளுக்கு மத்தியில் நம்மளை நின்று பிடிப்பது என்பது நமது ரமலானையே இரட்டிப்பாக்கிறோம், நமது ரமலானையே பன்மடங்காக்கிறோம். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சஹாபாக்கள் சந்தித்த அந்த ரமலானை பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரமலான்கள் என்ன அல்லது 8 ரமலான்கள் ரசூல் மொத்தமாக என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க நேர. ஆனால் மற்றபடி என்ன வேறு எதுவுமே என்ன செய்யலை, அவங்க சந்திக்கல. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் எங்களை விட பன்மடங்காக இருப்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது மிக முக்கியமான குறிப்பு, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அடுத்தது 3வது ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரமலானில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இந்த துஆக்கள் சார்ந்த விஷயம். துஆக்கள் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள். இந்த துஆக்களுடைய பிரார்த்தனைகளில் நீங்கள் மக்களில் வந்து ஒரு 3-4 தரப்பினர்களை இந்த துஆக்களில் நீங்கள் காணலாம். ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால், போகின்ற நேரம், வரக்கூடிய நேரங்கள், இருக்கக்கூடிய நேரங்கள், தூங்கக்கூடிய நேரங்கள், எல்லா நேரத்திலும் அவங்க துஆக்கள் என்ன செய்வாங்க, செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அது சிறப்பானது. ஆனால் உட்கார்ந்து துஆ கேட்கறது அவங்களால முடியாது. உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்கறது அவங்களுக்கு என்ன இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையே துஆ தான், நான் போகிற நேரத்திலே மனசால துஆ கேட்குறேன், வரும் நேரத்திலே மனசால துஆ கேட்குறேன், தூங்குக்குள்ளையும் கேட்குறேன். இது துஆ தான், அல்லாஹ்ட்ட நன்மை இருக்குதான். ஆனால் உனக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறதுக்கான ஆதாரம் அது. என்னடா கையேந்திரத்துக்கு உனக்கு என்ன செய்யலை, ஒரு மனசு வரலை, ஒரு நேரம் ஒதுக்கிறதுக்கு உன்னால் மனசு என்ன செய்யலை, வரலை. இதுதான் துஆவாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பத்ர் களத்தில் இருக்கிற நேரத்தில் விடியும் வரைக்கும் கையேந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு துஆவுடைய அடையாளம் தான். அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் விடியும் வரைக்கும், அபூபக்கர்லாம் தட்டி விடுகின்ற வரைக்கும், போதும் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கையேந்தி என்ன செய்கிறாங்க, துஆ கேட்டார்கள் வருது. எனவே மக்களில் இப்படி ஒரு தரப்பு நீங்கள் பார்ப்பீங்க, கையேந்தி 2 ரக்காத்து, அதாவது அந்த துஆ கேட்கக்கூடிய மனோநிலை இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள், இது உண்டு. இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து துஆ கேட்க வேண்டும், ஆனால் அந்த துஆவுடைய விடயங்களை படிப்பதற்கோ அதுக்கான சந்தர்ப்பங்களோ அவங்க எடுத்துக்கொள்ளலை. அதனால் எப்படி துஆ கேட்குறேன்னு தெரியும், யார்ட்டையும் கேட்கவும் இல்லை. யார்கிட்ட மற்ற விஷயங்கள்லாம் கேட்டிருப்பாங்க, ஆனால் கேட்கணும், படிக்கணும் அப்படி என்றே கஃன் வரைக்கும் என்ன செய்வாங்க,
போய்கொண்டே இருப்பார்கள், கேட்க மாட்டாங்க. துவா என்று தன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி, கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெரும்பாலானவங்க பள்ளிகளில் கேட்கப்படக்கூடிய இந்த துவாக்கள் இருக்குதே, வித்திர் குனூத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள், தராவி தொழாமல் அதில் வந்து நிற்கிறாங்க. தராவியை விட்டுறது விளங்கிட்டா. ஆனால் அந்த கடைசி ரக்காத்தை மிஸ் பண்ணுறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நம்மளால் துவா கேட்டுக்களே இல்லாதீங்க, இமாம் நமக்கு பதிலாக என்ன செய்கிறாரு, துவா கேட்குறாரு, அதனால் அதில் வந்து நின்று என்ன செய்கிறாங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு அவர் நீட்டுற அளவுக்கு நமக்கு சந்தோஷம் நிம்மதி என்று சொல்லி அந்த துவாவை மட்டும் கேட்டுட்டு அவசரமாக முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூது செய்ய, கொஞ்சம் அந்த சுஜூதுகளை நீட்டமாக செய்ய, அந்த குர்ஆனை நீட்டமாக நின்று ஓதுறதுக்கெல்லாம் இல்லை. இமாமுக்கு முந்திரி ருக்கு, இமாமுக்கு முந்தி சலாம், இமாமுக்கு முந்தி ருக்கு, இமாமுக்கு முந்தி சலாம், வேகமாக்கிறான். ஆனால் துவாவுக்கு நிற்கிறத பார்க்கலாம். அவங்களோட குற்ற உணர்வு என்ன அப்படின்னா, எங்களால் துவா கேட்டுக்கல முடியலை, எங்களால் துவா கேட்டுக்கல முடியலை. அதனால் இமாமுக்கு பின்னால் நின்றா அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழு உம்மத்துக்கும் குடும்பத்துக்கும் என்னது எல்லா உறவுகள் மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் அவர் என்ன செய்கிறாரு, துவாக்கள் கேட்கிறார், பிரார்த்தனை என்ன செய்கிறாரு, அவர் வந்து செய்கிறார். எனவே நம்ம அவரோடு இருந்துட்டு அதை என்ன செய்யும், அது நமக்கு இமாமுக்கு பின்னால் நம்ம துவாவுக்கு இருக்கிறது என்று நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு கபூலியத்தை அது என்ன செய்யும், நமக்கு ஏற்படுத்தும் என்கின்ற அமைப்பில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க நடந்து கொள்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், துஆவை பொறுத்த வரைக்கும் ஒன்று துஆஉல் இபாதா, இன்னொன்று துஆஉல் மஸ்அலா. இது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று துஆஉல் இபாதா, எங்களோட வணக்கமே துஆ தான், எங்களோட வணக்கமே பிரார்த்தனை தான், இது ஒரு பகுதி. இன்னொன்று துஆல் மஸ்அலா, நீங்கள் கேட்குற துஆ, அல்லாட்ட கேட்குற துஆ, யா அல்லாஹ் எனக்கு இதைத்தான் நம்ம கேட்குற துஆன்னு இருக்குது. இந்த துஆவை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல ஹதீஸில் எங்கே நீங்கள் ஒரு அடையாளத்தை காண மாட்டீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதாவது குனூத்து நாசிலா எதிர்த்து பிரார்த்தித்து ஓதினார்களே, காஃபிர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு சார்பாக எதிர்த்து பிரார்த்தித்து ஓதினார்களே, அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. அதுக்கு பின்னாலும் முஸ்லிம்கள் பல சோதனைகளை சந்தித்தார்கள், அதுக்கு முன்னாலும் ரசூலுல்லாஹ் பல சோதனைகளை சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, துவா ஓதவில்லை. ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு மாத காலம் ஓதினாங்க. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பிரார்த்தனை செய்தார்கள். இது தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்ற எல்லா இடங்கள்லையும் துஆக்களில் நீங்கள் என்ன காணுவீங்க என்று சொன்னால், உருக்கமாக உளமுருகி அல்லாவுக்கும் அவருக்கும் இடையில் பிரார்த்திக்கக்கூடிய நிலையை தான் நீங்கள் என்ன செய்வீங்க, காணுவீங்க. இப்போ பத்ர் யுத்தம், ரசூலுல்லாஹ் கையேந்தி சஹாபாக்களை பின்னால் வச்சு துவா கேட்க வேண்டிய இடமா இல்லையா? அது நம்ம இப்படி யோசிச்சு பார்த்தோம்டா, அவ்வளோ பயங்கரமான சூழல். ரசூலுல்லாஹ் கேட்கல. எத்தனையோ யுத்தங்களை ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க, அந்த எங்கேயுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அந்த மாதிரி கேட்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்கள் எல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இந்த அடிப்படையில் மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, துவா கேட்டிருக்கிறார்கள். இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது துஆவுடைய அம்சத்தில் இஹ்ஃபா உத்துஆ, துஆவை நீங்கள் ரகசியமாகவும் மறைத்தும் பணிந்தும் இறைவனிடத்தில் பிரார்த்தித்தல் எத்தனை விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது என்று ஒரு குறிப்பு எழுதுகிறார். அந்த பகுதி இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தனிமையில் இருந்து துஆ கேட்குறது எவ்வளோ சிறப்பு. இந்த மாதிரியான அதாவது வித்திரில் குனூத்து இருக்குதா இல்லையான்னு இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்குது. இருக்கிறேன்னு சொன்னவங்க கூட இதை அனுமதிக்கலை. இதை இருக்கி என்று சொன்ன அறிஞர்கள் கூட அல்லாஹும் ஹதினி ஃபீமன் ஹதைத் அதோடு ஒரு சில துஆக்களை தான் அனுமதித்திருக்கிறார்களே தவிர, அதில் அதாவது மிகப்பெரிய சத்தமிடுவதும் அதில் இறைஞ்சி கதறுவதையும் அவர்களுடைய இஹ்லாஸை பற்றி நான் இங்கே சொல்ல வரல. அந்த முறைமைகளை எந்த அறிஞர்களுமே என்ன செய்யலை, விரும்பல, அங்கீகரிக்கல. அவங்க விரும்பினதெல்லாம் எதை என்றால் நீட்டமான ரக்காத்துக்கள், நீட்டமான சுஜூதுகள், நீளமான சுஜூதுகள், நீளமான ருக்கூகள். இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன. புகாரியை படிக்கிறோம், முஸ்லீமை படிக்கிறோம், எல்லா இடங்களையும் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எப்படி என்ன இருந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். குனூத்தை அனுமதி என்று சொன்ன அறிஞர்களும் இப்படி என்ன செய்யலை, சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களது துஆவில் நீங்கள் இஹ்லாஸும் தக்வாவும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் துஆவை சொல்லக்கூடிய அந்த முறையில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம கேட்க வேண்டும். இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனம், குர்ஆன் வசனம், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, உமது இறைவனை, உங்களது இறைவனை நீங்கள் அழையுங்கள், ததர்ருவன் பணிவாக, பணிவாக அழையுங்கள், வஹுஃபியா மறைவாக அழையுங்கள். என்ன நீங்கள் மறைவாக அழையுங்கள். இது இறைவன் குர்ஆன்ல நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், இந்த மாதிரியான வசனங்கள் நிறைய குர்ஆன்ல வருவதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய வருகிறது. அவர்கள் இறைவனை பிரார்த்திக்கின்ற பொழுது என்ன செய்வாங்க, இந்த மாதிரி தான் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். அப்படி என்று நம்ம பார்க்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வை என்ன பிரார்த்தித்தார், நிதாஅன் ஹஃபியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பிரார்த்திக்கிற நேரத்தில் சூரா மரியம்ல வருது, நிதாஅன் ஹஃபியா, ஒரு குரலை தாழ்த்தி
மறைந்த நிலையில் என்ன செஞ்சார்? அவர் பிரார்த்தனையை செய்தார். யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்னு வருது. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரார்த்தனையை என்ன செய்யறார்? ரகசியமாக செய்கிறார். இது போல நம்ம பிரார்த்தனை செய்வதில் ரகசியமாக பணிந்த நிலையில் துஆ செய்யணும். இப்படி செய்தால் இதில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், முதலாவது அம்சம், அதாவது ஈமானால அவர் வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருப்பார். அந்த மாதிரியான பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் அதமு ஈமானன். ஏன் என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹு தஆலா நான் மெதுவாக கேட்டாலும், பணிந்து கேட்டாலும், மறைத்து கேட்டாலும் அல்லாஹு தஆலா கேட்கக்கூடியவன் என்ற அந்த ஈமான் அவருக்கு இருக்கும். நான் அதாவது அமைதியா எனக்கே கேட்க முடியாத அளவில் நான் என்ன செய்கிறேன்? ஒரு துஆவை கேட்கிறேன்னா உங்களோட ஈமான் என்ன இருக்குது? ரப்புல் ஆலமீன் எனது யஅலமு சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அவர்களது ரகசியங்களையும் அறிவான், அவர்கள் ரகசியம் பேசுவதையும் என்ன செய்வான்? அல்லாஹு தஆலா அறிவான். அவர்கள் தங்களோட உள்ளத்தில் உள்ளது வெளிவரக்கூடாது என்றதற்காக அவருடைய உள்ளங்கள் சுருங்குகின்றன. ஆடைகளால் அவர்கள் போர்த்தி கொள்கின்ற பொழுதும் அல்லாஹு தஆலா அவர்களை அறிந்தவனாக இருக்கிறான். குர்ஆன் வசனம் இருக்கு. நீங்கள் மிக அமைதியாக கேட்குற நேரத்தில் உங்களோட உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்போ நான் பேசுவதையும் கேட்கிறான் என்கின்ற அந்த ஈமானிய உணர்வு உங்களுக்கு என்ன செய்யும்? ஏற்படும். நீங்கள் அந்த சத்தம் எடுக்கிற பொழுது ஏற்படாத அந்த உணர்வு இந்த நேரத்தில் என்ன செய்யும்? உங்களுக்கு ஏற்படும். இது முதலாவது அப்படி என்றார். அடுத்தது ரெண்டாவது என்ன என்று சொன்னால், அதபில் இது உச்சகட்டம். அதபில் ஒரு உச்சகட்டம். உங்களோட மனைவி வாரா, உங்களுக்கு நீங்கள் வளமையாக கொடுக்க வேண்டிய செலவை கேட்குறா, ஃபுல் சத்தமாக கேட்குறா, என்ன நடக்கும்? உங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த மாதிரி சத்தமாக கேட்டால் உங்களோட உள்ளத்தில் என்ன வரும்னா, இன்னொரு அதபு இல்லாமல் ஒரு ஒழுக்கம் கட்டு சத்தம் போடுற அப்படின்னு சொல்லி, நான் தராமே இருக்கிறேன், இவ்வளோ நாளும் தந்து தானே இருக்கிறேன்னு சொல்லி நம்ம வேறு லெவலுக்கு என்ன செஞ்சுருவோம்? போயிடுவோம். ஏன்? சத்தமிடல். பிள்ளை சத்தம் போட்டு மிக சத்தமாக கேட்டால் நமக்கு என்ன செய்ய வரும்? கோவம். நம்மளே நடந்து கொள்ளக்கூடியவரும் நல்ல விஷயத்தை நமக்கு சொல்ல வராது, ஆனால் ஃபுல் சத்தமாக இருக்குது, என்ன நமக்கு என்ன செய்யும்? விருப்பம் இல்லை இருக்கும். அதனால் வந்து அல்லாஹு தஆலா எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரலை தாழ்த்துங்கன்னா சொல்லி வஹ்ஃபித் மின் சௌத்திக், உங்களுடைய அதாவது குரலை தாழ்த்துங்கள். அதே போல் பெற்றோர்களுக்கு முன்னால் என்ன செய்யுங்க? நீங்கள் அதை தாழ்மையான குரல் என்ன செய்யுங்க? பேசுங்க. ரசூல்லாங்களுக்கு முன்னால் நீங்களோட குரலை என்ன செய்ய வேண்டாம்? உயர்த்த வேண்டாம். அமல்கள் என்ன செய்து விடும்? அழிந்து விடும் அப்படின்னு வருது. அப்போ அதபில் முதலாவது என்னென்னா, மிக சத்தம் போடுறதில்ல. அதபில் அல்லாஹ்வுக்கு முன்னால் உள்ள தஅத்துப்ல பணிஞ்சு உருகி கேட்கறது. இது ரெண்டாவது நிலை உங்களுக்கு என்ன செய்யும்? ஏற்படுத்தும்.